வணக்கம். இது இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்டோனியோ பிரான்ஸ் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு சென்று மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனுடன் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி தேவைகள், மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு சவால்கள் குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்டார். இந்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் குடபாலன், மாவட்ட பதில் திட்டமிடல் பணிப்பாளர் கிருபா சுதன், அபிவிருத்தி உத்தியோகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை நேற்று தினம் மேற்கொண்ட நிலையில் பல்வேறு இடங்களுக்கு விஜயம் செய்தார். அந்த வகையில் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை நேற்று காலை நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட குழுவினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வந்த தூதுக்குழுவினர் தற்போது திரு சம்பந்தனையும் என்னையும் திரு சம்பந்தனுடைய இல்லத்திலே சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். விசேடமாக அவர்கள் இந்த தூதுக்குழுவினுடைய நோக்கம் இலங்கையிலே நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிற தேர்தல்கள் சம்பந்தமாக, இந்த தேர்தல்களிலே அந்த தேர்தல்களை மேற்பார்வை செய்கிற வளமையான ஒரு விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல்கள் நடைபெற்றால் எப்படியானதாக இருக்கும் என்பதை பற்றி அறிவதுதான் அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருந்த போதிலேயும் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் மிகவும் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். தேர்தல்கள் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதாவது தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். மக்கள் ஆணை இல்லாத ஜனாதிபதி, மக்கள் ஆணை இல்லாத பாராளுமன்றம் தொடர்ந்து இருக்க முடியாது. ஆகையினாலே வெகு விரைவிலே தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற எங்களுடைய நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லி வருகிற எங்களுடைய நிலைப்பாட்டை திரு சம்பந்தன் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல்களிலே எங்களுடைய மக்கள் கொடுக்கிற ஆணை, 70 வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கிற ஆணை தொடர்ச்சியாக மீறப்படுகிறது என்றும், தேர்தல்களை மேற்பார்வை செய்வது மட்டுமல்ல, அந்த தேர்தலிலே ஒரு மக்கள் கொடுக்கிற ஆணை நிறைவேற்றப்படுவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச மட்டத்திலே அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுமா, அதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான சட்ட ஏற்பாடுகள் பற்றி எங்களோடு கேட்டு அறிந்து கொண்டார்கள். அதோடு ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக தாங்கள் கேள்விப்பட்டதாகவும் அது பற்றிய எங்களுடைய நிலைப்பாட்டையும் கேட்டிருந்தார்கள். திரு சம்பந்தன் அது ஒரு பிரயோசனமற்ற ஒரு முயற்சி என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஒரு மக்களாக இந்த தேர்தலிலே முடிவை ஏற்படுத்துகிற வர்களாக இருக்க வேண்டும் என்பது தன்னுடைய நிலைப்பாடு என்று தெளிவாக அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே வேளையிலே இந்த தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக உள்ளக சுயநிர்ணய உரிமைக்கான வாக்கை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது சர்வதேச மட்டத்திலே எங்களுக்கு இருக்கிற உரித்து. அந்த சுயநிர்ணய உரிமையை ஒரு உள்ளக முறையிலே உபயோகிக்க அரசாங்கம் மறுத்தால் வெளியக சுயநிர்ணய உரிமையை கேட்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் போய்விடும். ஆகவே சர்வதேச சமூகம், விசேடமாக ஐரோப்பிய ஒன்றியம் இது சம்பந்தமாக கரிசனை எடுத்து இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்திலே இருந்தே அது அரசியல் அமைப்பு ஆக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு அரசாங்கங்களோடு செயற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், அனைத்தும் மீறப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார். சோல்பரி அரசியல் அமைப்பிலே ஒரு குறித்த மக்களுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று இருக்கிற போது பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது, சிங்கள அரச கர்ம மொழி என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது, டட்லி செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கும்
அரசியலமைப்பிலே அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தங்களையோ தன்னுடைய சொந்த அரசியல் அமைப்பையோ நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசாங்கம் அல்ல. ஆகையினாலே அதை செய்விப்பதற்கு சர்வதேச சமூகம் இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது, முழுமையான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் ஜாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தனர். நாங்கள் பல்வேறு வழிகளில் இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ காலத்துக்கும் அரசாங்கம் அது தொடர்பான பதில்களை எங்களுக்கு வழங்காத நிலையில் மிகவும் மனவருத்தத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனவருத்தத்தில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்கிற ஒரு ஏக்கம் பட்டதாரிகள் சம்பந்தம் தொடர்பில் எங்களுக்கு இருக்கிறது. கூடிய அளவு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவெனில், தேர்தல் காலங்களுடைய தங்களுடைய பிரச்சாரங்களுக்காக அரச வேலைகளை பட்டதாரிகளுக்கு வழங்கினால் அவர்கள் தங்களுக்கான ஓட் பண்ணுவாங்க, தங்களை ஒரு நல்ல ஒரு தலைமைகளாக ஏற்றுக்கொள்வாங்க என்று சொல்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பட்டதாரிகளை பெயர் மடையராக்குற சந்தர்ப்பம் இதில் அதிகமாக இருக்கின்றது. இன்றும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. 1523 பேருக்கு ஆசிரியர் நியமனம் 2 வாரங்களுக்குள்ள பூர்த்தியாகப்படும் என்று சொல்கிற விஷயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் சுசில் பிரேமஜெயந்த. அந்த நிலை இது தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமா அல்லது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதே சமயம் வடமாகாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்களையும் 2 வாரங்களுக்குள்ள கொடுக்க போகிறதுன்ற ஒரு கருத்தை எங்களுடைய ஆளுநர் தெரிவித்திருந்தார். இப்போ இது எப்படியோ இருக்குமோ, எங்களுடைய இந்த தேர்தலுக்காக மையமாக கொண்டு தான் இந்த விஷயங்கள் நடக்கிறதான்றது ஒரு கேள்வி. நாங்களும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்ட ஆக்களாக அவர்கள் தார சந்தர்ப்பங்களை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு நாங்கள் அவங்களோட காலங்களையும் வீணாக்கி கொண்டு நாங்கள் அதன் பின் போகிற ஒரு ஆக்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அவங்களாம் மாற்றி விட்டாங்க. ஆகவே இந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்ட பட்டதாரிகள் நாங்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு விழிப்படைய வேண்டும், எங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு வலியுறுத்தல் எங்கள்கிட்ட இருக்குது. எப்படியோ எங்களுடைய இந்த தேர்தலுக்கு முன்னராக அரசாங்கங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அவதானித்து எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும். அதே சமயம் தேர்தலுக்கு நிற்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் இதில் அக்கறை செலுத்தி எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி தருவாங்கன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. அதே சமயம் அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் பட்டதாரிக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒட்டுமொத்த சமூகங்களும் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், இப்படி எங்களுடைய படித்த சமுதாயத்தை ரோட்டில் இறங்கி போராட வச்சு அவங்கள ஒரு தேவையில்லாத ஒரு சமூக விரோத ஆக்களாக மாற்றுறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கின்றதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளணும். பட்டதாரிகள் வெறுமனவே படிப்பறிவு இல்லாதவர்கள் அரசாங்கம் தர வேலைக்கு தான் இவங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்ற கருத்தை நீங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது பிழையான ஒரு விஷயம். எங்களுடைய கல்வி கற்றல் அல்ல கல்வி முறை வாங்கி பிழையா இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான பிரச்சனை நாங்கள் அடுத்தடுத்து கொண்டு போகலாம் இருக்கு. ஆகவே தயவு செய்து எங்களுடைய சமூகங்கள் இதில் அக்கறை செலுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய பிழை இல்லை, இது அரசாங்கத்தினுடைய பிழை. ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட இந்த ஆசிரியர் நியமனத்தில் இருந்து வடமாகாணத்தில் இருந்து ஒரு ஆசிரியரின் நியமனமானது தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணமாக புள்ளிகள் அடிப்படையில் வேறுபட்டன மாகாண சபை கூறுகின்றது. இதற்கான காரணங்கள் அவர்களது நிர்வாகத்தில் காணப்பட்ட சில அசண்டையினங்களாகவும் காணப்படலாம். அப்போ அது இனி வருங்காலத்தில் அவ்வாறான அசண்டையினங்களை குறைத்து கொண்டு அனைவருக்குமான பொதுப்படையான ஒரு பெறுவோர்களை வெளியிட்டு நியமனத்தை உறுதிப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதுடன், அந்த நியமனம் பெற்று சென்ற பிள்ளையின் நியமனத்தை பறிமுதல் செய்வதனால் அவர்களது குடும்பங்களின் நிலை மற்றும் அந்த பிள்ளையின் சமுதாயத்தில் எவ்வாறு தாங்கள் நடமாடுவது என்ற பலதரப்பட்ட வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்றது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆகையால் மீளவும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம், வடமாகாணத்தில் ஒரு நியமனம் அரச நியமனம் கொடுக்கப்பட்டால் அதுக்கு பரீட்சை நடைபெற்றால் உடனடியாக பரீட்சை புள்ளிகளை வெளியிட்டு அதன் பின்னரே நியமனங்களை வழங்குமாறு தாழ்மையுடன்
இன்னொரு கால சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிற சந்தர்ப்பம் எங்களுடைய சமூகங்களோட சேர்ந்து நாங்கள் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்த சமூகங்களும் எங்களோட இணையணும்ன்றதை நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இந்த ஒட்டுமொத்த சமூகம் இணையங்களில் தான் எங்களுடைய எதிர்காலம், அதாவது எங்களுக்கு பின்னுக்கு வர்ற எதிர்கால சந்ததியினரையும் ஒரு கல்வி கற்ற சிறந்த பூரணமான மனிதர்களாக மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கும். ஆகவே விழிப்படையவனும் எல்லா மனிதர்களும் இந்த நிலைகளை நாங்கள் விளங்கி கொண்ட ஒரு பட்டதாரிகளாக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாங்கள். அதே மாதிரியான போராட்டம் தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி 10 மணிக்கு யாழ் மாவட்ட கச்சேரிக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த பட்டதாரிகளும் உங்களுடைய நேரங்களை கருத்தில் கொண்டு, இது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றபடியால் உங்களுடைய நேரங்கள் இதில் மிகவும் பொன்னானது. அப்போ அந்த பொன்னான நேரங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இதை வலியுறுத்தி கொள்கிறோம். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் எங்களோட இருக்கிறாங்க. அதே சமயம் ஏகப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள், 35 வயசுக்கு மேற்பட்ட அரசாங்க வேலை எடுக்கக்கூடிய வயதை தாண்டிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆகவே இவர்களையெல்லாம் நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டும். இவர்களுடைய வேலைவாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதே சமயம் நாங்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கிற நாங்கள் எல்லாருமே நாங்கள் இதில் கரிசனை கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்பெற செய்யணும். அதே மாதிரி இங்கே பாதுகாப்புன்ற விஷயங்களை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். பாதுகாப்பு சம்பந்தமாக போலீஸ் நிலையங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, ஆகவே பாதுகாப்பு தொடர்பிலான எந்த அச்சம் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல வருகை தர வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஃப்ரீயான டைம், எல்லாரும் அதில் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அது பலம் சேர்க்க வேண்டும் என்று சொல்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இதில் முக்கியமான கோரிக்கை என்று சொன்னால், வடமாகாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட போறாங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் சொல்ற விஷயம் எப்படி என்று சொன்னால், ஏற்கனவே அரச நியமனங்களில் இருக்கிற ஆட்களை வந்து திரும்ப உள்வாங்க கூடாது என்று சொல்ற விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வரோம். அதே சமயம் நீங்கள் எக்ஸாம் வச்சிங்க என்று சொன்னால், பரீட்சை வச்சு பட்டதாரிகள் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் பரீட்சை வச்சா பிறகு அதுக்கு பிறகு உங்களுடைய நடைமுறைகள் வந்து சரியான பிழையாக இருக்கிறது. அந்த பிழையான விடயங்கள் எக்ஸாம் முடிஞ்சு அவருக்கு நியமனம் வழங்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் அவுட் படுத்துறீங்கள் என்று சொன்னால் ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதின பட்டதாரிகள் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள். அப்போ அந்த பாதிக்கப்படுற விஷயம் வந்து உண்மையிலேயே நாங்கள் திரும்பி கேள்வி கேட்க வேண்டிய விடயங்கள். அப்போ இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் வலு சேர்க்க நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த புரிதலை நீங்கள் உணர்ந்த பட்டதாரிகள் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த போராட்டத்துக்கு நீங்கள் வரணும் என்று சொல்றதை நாங்கள் வலியுறுத்துறோம். முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி பெருமளவிலான மீன்களை பிடித்துக் கொண்டு சென்ற படகு ஒன்றினை முல்லைத்தீவு மீனவர்கள் பிடித்து கடத்தொழில் நீரிய வள திணைக்களத்திடம் ஒப்படைத்தனர். நாங்கள் தொழிலுக்கு போய் வந்து நாங்கள் வலைக்கு போன போட்டுகளுக்கு வந்து மீன்கள் வந்து குறைவு விதத்தில் வந்து சுருக்கு வலை கிடைச்சதில் டைனமோட்டு கிடைச்சதுன்னு தெரியா. இதை பற்றி பொலிஸுக்கும் நேவிக்கு நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை நாங்கள் கண்கொள்ளையில் கவனத்தில் எடுக்கலை. இதை நாங்கள் மக்களால் கூப்பிட்டு மக்களும் வந்து இதில் எங்களை 3 பேர் தனிமையில் தான் இது செஞ்சது. சங்கத்தாலையும் சங்கத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கல. இது ஒரு 3 பேர் ஒரு சுற்றி வளைப்பில் இந்த போட்டை வந்து பிடிக்கப்பட்டது. இதை வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து மாதிரி இந்த மீடியாவுக்கு நான் அறிவிக்கும். எங்களுக்கு இன்றைக்கு மீன் வந்து ஒரு 10 கிலோ மீன் கூடியில் 25 லிட்டர் எண்ணெய் அடித்து விலைக்கு போய் வந்து நட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் இப்படி செய்கிறதால எங்களோட கரைத்துறை பற்றியில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. கரைத்துறை செய்கிற ஆட்களுக்கு இது வந்து பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதை வந்து மினிஸ்டர்மார்கள் என்ன தான் கவனத்தை எடுத்து கொண்டிருக்காங்களோ தெரியாத பற்றி. மேல்படி நாங்கள் இந்த சட்டவிரோத தொழிலை கௌரவ கடத்தொழில் அமைச்சரோட கதைச்சி எமது பிரதேசத்தில் அனைத்து மீனவர்களை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். மாத்தளம் பிரதேசத்தில் இருந்து கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மட்டும் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அதுக்கு பதிலாக உண்மையாகவே நாங்கள் பல முறை எல்லாருக்கும் தெரியப்படுத்தியும் எந்தவித ஆக்ஷன் கடற்படையினரால் எடுக்கப்படலை. ஆனால் இப்போ சில பக்கங்களில் ராவு கிட்டத்தட்ட 5 போட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கொக்குழாயில் இருந்து 35 கிலோமீட்டர் தாண்டி மாத்தளம் கடல் பிரதேசத்தில் இந்த படகு சட்டவிரோதமான தொழிலுக்கு ஈடுபட்டு ஒரு வலைகளும் இல்லாமல் 2 பேட்டரியுடன் லைட்டோடு சுருக்கு வேலைக்கு வந்த படகு இன்றைக்கு சுருக்கு வேலையால் வளைக்கப்பட்டு அத்தாங்கால் மீன் அள்ளப்பட்டு இந்த படகை மக்களால் கைது செய்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையாகவே இன்றைக்கு தொழிலுக்கு சென்றவர்கள் 2 கிலோ 3 கிலோ மீனோட வந்திருக்கிறார்கள். இந்த படகில் கிட்டத்தட்ட 700 கிலோ மீனுக்கு மேல் இருக்கிறது. உண்மையாகவே இதில் ஊடகங்களுக்கு நான் ஒன்று தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. இதுக்கு கீழே இருக்கு மீன் எங்கே போப்பதுன்றதை நீங்கள் மக்கள் இந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டி கிடக்குது. இதில் 300 கிலோ மீன் கடலில் கொட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நபது இந்த இனம் அழிக்கப்படுறது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையாகவே கடற்படை ராவு நல்ல ஒரு நடவடிக்கை செய்யிருக்கு. அது காணாதுன்றது எங்களை மக்கள் ஒரு
அபிப்பிராயமாக இருக்குது. ராவு நடந்தது மாதிரி அதிகமாக கடற்படை பிடித்து கொடுக்குமா இருந்தால் இந்த தொழிலை கட்டாயமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறுத்தேறும். இதைவிட நான் ஒரு கருத்தாக சொல்லுகிறேன். இந்த தென்னிலங்கையில் இருந்த மீனவர்கள் தங்களுக்கு தொழில் செய்வர்கள் இங்கே வந்து சட்டவிரோதமான தொழிலை செய்கிறார்கள். உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு கவனமாக இருக்குது. இதே தொழிலை தென்னிலங்கையில் செய்ய சொல்லி யாராவது இந்த வார அதிகாரிகள் ஆறாவது கேட்டு பாருங்க பார்ப்போம். உண்மையாக அங்கு படகை பிடித்து எரிப்பார்கள் உடனே. ஆனால் நாங்கள் இங்கே எரித்தால் வன்முறையாக கொண்டு வரும் என்றதுக்காக நாங்கள் மக்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த படகை பிடித்த மாதிரி கடல் சென்று எங்களுக்கு பிடிக்க உண்மையாக இயலும். ஆனால் நாங்கள் என்னென்னு கேட்டால் இனக்கலவரம் வேண்டாம் என்றதுக்காக அந்தந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி கௌரவ அமைச்சருக்கு நான் சொல்கிறோம், உடனடியாக ஜனாதிபதியோட கதைத்து உண்மையாகவே இந்த விடயத்தை நிறுத்தணும். ஆனால் இன்றைக்கு 700 கிலோ மீன் இந்த படகில் ஒரு வலை இல்லாமல் வந்திருக்கிறது. என்ன காரணம்? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு படகை பிடித்து நாங்கள் உண்மையாகவே எங்களுக்கு 100 படகை பிடிக்க இயலும். ஆனால் கடலில் ஒரு எந்தவித பிரச்சனையும் பெறக்கூடாதுன்றதுக்காக ஜிஏக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம், பொலிசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம், கடற்படைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். உண்மையாக அமைச்சர் உண்மையாகவே பணிக்கிறார். ஆனால் அது சரியாக நடக்குது. உண்மையாகவே ராவு கடற்படை சரியாக ஒரு நடவடிக்கை செய்திருக்கு. இது காணாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேகப்படுத்தி அதுக்குரிய திணைக்கள அதிகாரி சரியாக வந்திருக்கிறார். அவர் உண்மையாகவே எங்களை மக்களுக்காக கஷ்டப்படுறார். உண்மையாக ரிமாண்ட் பண்ணப்படுகிறது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு இது நீடிக்காமல் எங்களை மக்களுக்கு வன்முறை வராமல் இருக்கணும் என்றால் அனைத்து படகுகளையும் உண்மையாக கடற்படையிட்ட நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம், காலில் வந்து கும்பிட்டு கேட்கிறோம். உண்மையாகவே எங்களை வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு தருவோம் என்ற கோரிக்கையாக இந்த மீனவர் சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறேன். சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு விழிப்புணர்வு சமூக நல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுற்றாடலுமை காக்கும் நாம் சுற்றாடலை காப்போம் எனும் செயற்திட்டத்தினூடாக வவுணதீவு பிரதேச செயலக பிரிவில் பசுமை மாதிரி இல்லம் இதன்போது திறந்து வைக்கப்பட்டதுடன் பொதுமக்களும் இணைந்து பயன் தரும் மரக்கன்றுகளை நடும் நிகழ்வும் வவுணதீவு பிரதேச செயலாளர் திருமதி நமசிவாயம் சத்யானந்தி தலைமையில் நடைபெற்றது. மெதுவாக வைங்க. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் சூழல் சுற்றாடலை பேணி பாதுகாக்கும் நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதாக கோரலை பெற்ற வாகரை பிரதேச செயலக உதவி செயலாளர் அர்ச்சனா புவினேந்திரன் தெரிவித்துள்ளார். வாகர பிரதேசத்தை பொறுத்த வகையில் எம்ஓஐக்கா இருக்கட்டும், பிரதேச சபாவாக இருக்கட்டும், பிரதேச செயலாமா இருக்கட்டும், மற்றும் இயங்கி வருகின்ற என்ஜிஓஸ் எல்லாருமே சேர்ந்து சுற்றுச்சூழல் தினத்தை மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை சுற்றுச்சூழல் வாரமாக முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள் இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திட்டமிடல் பிரிவும் அதேவேளை எங்களுடைய நிர்வாக கிளைகளும் சேர்ந்த வகையில் கழிவகற்று தொடர்பாக முகாமைத்துவம் தொடர்பாக எம்ஓச்சோட இணைந்து சிரமதான பணிகளை மேற்கொண்டு வர மற்றும் மரநடுக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷனோட 50க்கு மேற்பட்ட பலாமர கன்றுகள் மற்றும் ஸ்திரமான நிலையில் காணப்படுகின்ற உயர் நீண்டகால வாழ்நாளையுடைய மரங்களையும் நாங்கள் நடுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் கழிவு முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில் உக்கக்கூடிய கழிவுகள், உட்காத கழிவுகள் சம்பந்தமான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து கடைபிடிப்பது என்பதை தாண்டி ஒரு குடும்ப அலகுகள் அதே போல் தனிநபர் என்ற ரீதியில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீங்க என்பதுதான் முக்கிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பிரதேச செயலகத்தோடையும் அதே போல பிரதேச சபா மற்றும் கிராமிய மட்டம் இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.